உறவுனாலே காதல் சொட்ட சொட்ட இருக்கும்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி இல்லை, உறவை மேனேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் சரியாக மேனேஜ் பண்ணலைன்னா முடிஞ்சு போயிடும். பெரும்பாலான காதல்கள் இப்படித்தான் இருக்கு. முதல் சில நாள் சந்தோஷமா இருக்கும், அதுக்கப்புறம் பதட்டம் தான். ஒரு சில காதல்கள் ரொம்ப மோசம் இல்லையா? நான் உங்களுக்கு ஒரு சாவி தரேன். அதை வச்சுக்கிட்டு வேற யாரோட உதவியும் இல்லாமல் உங்கள் உணர்ச்சியை நீங்களே இனிமையாக்கிக்க முடியும். உங்களுக்கு அதில் ஆர்வம் இருக்குதா? இப்பெல்லாம் ஒரு பட்டனை தட்டுற மாதிரி ஒருத்தரை சந்திச்ச உடனே காதல்ல விழுந்துடுறோம். கொஞ்ச நாள்லயே இவர் சரியான ஆள் இல்லை அப்படின்னு அவரோட உறவை முறிச்சுக்கிறோம். உண்மையில காதல்னா என்ன? வாழ்க்கையில 2-3 முறைக்கு மேல காதலிக்க முடியுமா? இதை புரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா இருக்கு சத்குரு. காதல்ங்கிறது ஒரு விஷயம்னா உறவுன்னு சொல்றது இன்னொரு விஷயம் இல்லையா? உறவுங்கிறது 2 பேருக்கு நடுவில் நடக்கிற விஷயம். அதோட இயல்பு வேற மாதிரி. ஒரு விதத்தில் அதை பரிவர்த்தனைன்னு கூட சொல்லலாம். எந்த அளவுக்கு இந்த உறவு இருக்க முடியும்? துரதிருஷ்டவசமா இன்னைக்கு உறவுங்கிற வார்த்தையை சொன்னாலே உடல் அளவில் வச்சுக்கிற உறவுன்னு மக்கள் நினச்சிக்கிறாங்க. அப்படி இல்லை. உங்களுக்கு அண்ணனோ தங்கச்சியோ இருந்தால் அங்கே ஒரு உறவு இருக்கு, ஆனால் அதில் உடல் சம்மந்தப்படலை. பெற்றோர் இருக்காங்க, அங்கே ஒரு விதமான உறவு இருக்கு. நண்பர்கள் இருக்காங்க, அங்கே ஒரு விதமான உறவு இருக்கு. நீங்கள் ஒரு ரேடியோ ஜாக்கி, நீங்கள் பேசுகிற எல்லாரோடையும் உங்களுக்கு ஒரு விதமான உறவு இருக்கு. அதனால உறவுங்கிற வார்த்தைக்கு சும்மா உடல் தொடர்போட மட்டும் அர்த்தம் கொடுக்காம இருக்கணும். ஆனால் இந்த தலைமுறையில் அப்படி தான் பயன்படுத்தப்படுது. நாங்கள் வளர்ந்த காலத்தில் அப்படி இல்லை. இப்பெல்லாம் உறவுனாலே அவங்களுக்குள்ள ஏதோ உடல் தொடர்பு இருக்குன்னு மக்கள் நினச்சிக்கிறாங்க. உறவுங்கிறது வேற விஷயம். ஏன்னா ஒரு உறவில் 2, 3 அல்லது 10 பேர் கூட ஈடுபடுவாங்க. இப்போ இங்கே இருக்கிறவங்க நீங்கள் எல்லாருமே ஏதோ ஒரு விதமான உறவில் இருக்கீங்க. இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க ஒரு விதமான உறவு நிலையில் இருக்கீங்க. ஒரு குடும்பத்தில் சில பேர் சேர்ந்து உறவில் இருக்கிறாங்க, சரியா? அவங்களுக்குள்ள ஏதோ பரிவர்த்தனை நடந்துக்கிட்டே இருக்குது. பரிவர்த்தனைங்கிறது சரியாக நடக்கலாம், தப்பாகவும் ஆகலாம். எவ்வளோ கவனமாக பார்த்துக்கிட்டாலும் கூட சில பரிவர்த்தனைகள் தவறாயிடுது. சில பரிவர்த்தனைகள் ரொம்ப அழகாக நடக்கும். ஏன்னா பரிவர்த்தனைனா இருவேறு மனிதர்களுக்கு நடுவில் இருக்கலாம், இல்லைன்னா 10 விதமான மக்களுக்கு நடுவில் நடக்கலாம். 2 பேருக்கு நடுவில் நடந்தாலும் கூட மற்றவங்களும் அதில் ஏதோ ஒரு விதத்தில் பங்கெடுக்கிறாங்க. பல சமயத்தில் சம்பந்தப்பட்ட 2 பேரால் உறவுகள் முறியறதில்லை. எங்கேயோ இருக்கிற 3வது 4வது ஆளால் ஏதோ செஞ்சதால் முறிஞ்சு போயிடும். இதெல்லாம் நடக்க தான் செய்யுது. ஆனால் இப்போ காதலை பற்றி பேசுகிறோம். அதனால் ரிலேஷன்ஷிப்பையும் காதலையும் பிரித்து பார்ப்போம். காதல்ங்கிறது உங்களுக்குள்ளே ஏற்படுற உணர்வு. உறவுங்கிறது வெளி உலகத்தில் நீங்கள் செய்கிற செயல். வெளி உலகத்தில் நீங்கள் செய்கிற செயல்கள் பலவிதமான சக்திகளுக்கு உட்பட்டு நடக்குது. நாம் செய்கிற பலவிதமான பரிவர்த்தனைகள் பல்வேறு விஷயங்களுக்கு உட்பட்டு தான் நடக்குது. நீங்கள் உலக வாழ்க்கையில் ஈடுபட தொடங்கிட்டாலே சில செயல்கள் சரியாக நடக்கும், சிலது சரியாக நடக்காது. ஏன்னா நிறைய விஷயங்களை நீங்கள் கையாள தேவை இருக்குது. பல பேர் உறவுனாலே காதல் சொட்ட சொட்ட இருக்கும்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி இல்லை. உறவுனாலே அதை மேனேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை நீங்கள் சரியாக மேனேஜ் பண்ணலைன்னா அது முறிஞ்சு போயிடும், உடைஞ்சு போயிடும். காதல்ங்கிறது உங்களுக்குள்ளே ஏற்படுற ஒரு உணர்வு. வெளியே இருக்கிற விஷயங்கள் இதை ஒன்றும் பண்ணாது. ஆனால் துரதிருஷ்டவசமாக வெளி சக்திகள் உங்கள் காதல் உணர்வை பாதிக்கிற மாதிரி மக்கள் ஆக்கி வச்சிருக்கிறாங்க. ஆனால் உங்களுக்குள்ளே ஏற்படுற ஒரு உணர்வை வெளியில இருந்து ஒருத்தர் முடிவு பண்ணக்கூடாது இல்லையா? உங்களுக்குள்ளே என்ன நடக்கணுங்கிறத நீங்கள் தான் முடிவு செய்யணும். வெளி உலகத்தில் என்ன நடக்கணும்னு உங்களால் முடிவு பண்ண முடியாது. உலகத்தில் உங்கள் பங்கு இருக்க தான் செய்யுது. ஆனால் மற்றவங்களும் உலகத்தில் பாகமாக இருக்காங்களே. 2 பேர் இருக்காங்கன்னா 2வது நபருக்கு அதில் 50% பங்கு இருக்குது இல்லையா? அவங்க அதை எப்படி எடுத்துக்கிறாங்க, என்ன நடக்கும், சூழ்நிலைகள், இந்த மாதிரி பல விஷயங்கள் அதை முடிவு பண்ணும். ஆனால் உங்களுக்குள்ளே என்ன நடக்குதோ அது நீங்கள் விரும்புகிற மாதிரி இருக்கணும் இல்லையா? காதல்ங்கிறது உங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு உணர்வு. ஆனால் என்ன சொல்லிட்டாங்கன்னா லவ் இஸ் இன் த ஏர், காற்றுலேயே காதல் உணர்றோன்னு சொல்லிக்கிறாங்க. அப்படின்னா காற்றே மாசுபட்டு கிடக்குதுன்னு அர்த்தம். காதல் டெல்லியில் இருக்குமா? இருக்கும். டெல்லியில் கூட காற்று இப்போது தூய்மையாக ஆகிட்டுருக்குன்னு கேள்விப்பட்டேன். நான் டெல்லி போய் கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. காதல் காற்றுல இல்லை, உங்களுக்குள்ளே ஏற்படுற ஒரு உணர்வு. அது உங்கள் உணர்வுகள் ஏதோ ஒரு காரணத்தால் இனிமையாக இருக்கு. ஆனால் நீங்கள் அதுக்கான தூண்டுதல் சக்தியை வெளியில் வச்சுருக்கீங்க. உங்கள் உணர்ச்சியை இனிமையாக வச்சுக்க இன்னொருத்தரை பயன்படுத்துகிறீங்க. நான் உங்களுக்கு ஒரு சாவி தரேன்.
அதை வச்சுக்கிட்டு வேற யாரோட உதவியும் இல்லாமல் உங்கள் உணர்ச்சியை நீங்களே இனிமையாக்கிக்க முடியும். இதில் உங்களுக்கு ஆர்வம் இருக்குதா? நிச்சயமா சத்குரு, நிச்சயம் ஆர்வம் இருக்கு. உங்கள் உணர்வுகளை எப்போவுமே இனிமையாக வச்சுக்கிறதுக்கான சாவி உங்கள் கையில் இருக்கும். இந்த சாவியை நீங்கள் வேற யார்கிட்டயோ கொடுத்துட்டீங்கன்னா மன அழுத்தம் தான் வரும். என்ன ஆகுமோ என்ன நடக்குமோன்னு பதறுவீங்க. பெரும்பாலான காதல்கள் இப்படித்தான் இருக்கு. முதல் சில நாள் சந்தோஷமாக இருக்கும், அதுக்கப்புறம் பதட்டம் தான். ஒரு சில காதல்கள் சுத்த மோசம் இல்லையா? அவங்க எந்த அளவு அறிவோடு நடந்துக்கிறாங்கிறத பொறுத்து இருக்குது. முக்கியமாக உங்களுக்குள்ளே என்ன நடக்குதோ அதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். உங்களை சுற்றி உலகத்தில் நடக்கிறது 100% உங்கள் கையில் இல்லைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களை சுற்றி என்ன நடக்குதோ அது உங்கள் கையில் முழுமையாக எப்போவுமே இருக்காது. 2 பேர் இருந்தாலும் அது உங்கள் கையில் இல்லை. ஏன்னா 2வது நபர் மனம் போனபடி என்ன வேணால் செய்யலாம். நீங்கள் இனிமையாக இருக்கிறதுக்கான சாவி உங்ககிட்ட இல்லாமல் வேற ஒருத்தர்கிட்ட இருந்தால் அவர் எப்போ வேணால் திறப்பாரு, மூடிட்டு சாவியை தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவார். அப்புறம் நீங்கள் காதல் தோல்வின்னு புலம்புவீங்க. காதல் தோல்வி இல்லை, உறவுகள் எப்போ வேணால் மோசமாக வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சில சமயம் சில உறவுகள் சரியாக இருக்கிறது இல்லை. ஆண் பெண் உறவு மட்டும் இல்லை, ஒரு அண்ணன் தம்பியோட உறவு தகராறாயிடுது, அக்கா தங்கச்சி உறவில் பிரச்சனை ஆகுது, பெற்றோர் பிள்ளைகள் மத்தியில், நண்பர்கள் மத்தியில் கூட சில சமயம் உறவு நல்லா இருக்கிறது இல்லை. உண்மைதானே? பல சமயங்களில் உறவு வேலை செய்யாமல் போயிடுது. ஆனால் யாரோ ஒருத்தர் எனக்கு இனிமையை தரணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் இந்த மனுஷனை கொடுமைப்படுத்துவீங்க. அந்த நபர் மறுநாள் காலையிலேயே ஓடி போயிடுவார். அதனால் நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். காதல்ங்கிறது உங்களோட தனிப்பட்ட உணர்வு. நீங்கள் காதல் உணர்வில் இருக்கணும். என்னவே நடந்தாலும் சரி, யார் இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன, உங்கள் உணர்வு இனிமையாக இருக்கணும். ஒரு தனி மனிதனாக நீங்கள் மலர இது ரொம்ப முக்கியம். உங்கள் அறிவு வளரணும்னா, உங்கள் திறமைகள் வளரணும்னா, இந்த உலகத்தில் நீங்கள் ரொம்ப சிறப்பாக செயல்படணும்னா உங்களோட உணர்ச்சிகள் எப்போவுமே ரொம்ப இனிமையாக இருக்கணும்.